லொக்கேஷன் பிளேஸ் a பிக் பார்ட் இன் திஸ் ஃபிலிம். சொன்ன மாதிரி லொக்கேஷன் தான் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஹீரோவாக இருக்க போகுது. ஒரு சாங் ஆகட்டும், அந்த பேக்ட்ராப்ஸ் ஆகட்டும், அந்த வில்லேஜ் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சொல்லிட்டாலேன்னு ஒரு சாங்க்காக அந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months வெயிட் பண்ணி அந்த இடம் போய் சேர்ந்து மழையிலும் சாரல்லையும் கேமராவை கொண்டு போய் வைக்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். என்னோடய டைரக்டர்ஸ், அதாவது கூட மற்ற சகோதர இயக்குநர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம், நாங்கள்லாம் போய் பார்த்துருக்கோம், எப்படி பிரதர் அதை போய் எடுக்கிற நீனு அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் எனக்கு. சும்மா ஓகே மேம்போக்காக எடுத்துகிட்டு வரலான்னு இல்லாமல் அதையெல்லாம் இறக்கி எக்யூப்மெண்ட்ஸை ஒரு 1700 அடி கீழே எடுத்துகிட்டு போய் அதுக்கு பதிவு பண்ணி, ஏன்னா இறங்கிறதுக்கே 2.5 மணி நேரம் ஆகுது, திருப்பியும் ஒரு 3 மணி நேரம் இருட்டிலாம் நாங்கள் வந்து இருட்டிலே நடந்து வந்திருக்கோம். அந்த மலையை ஏறி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துகிட்டு நடக்க முடியாமல் வந்து கீழே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் போட்டுட்டு. ஸோ ஒரு இன்றைக்கி அது ஸ்க்ரீனில் பிக் ஸ்க்ரீனில் அன்றைக்கி சத்தியமில் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐயோ ஆனந்தம் சாங்கு, ஒவ்வொரு இடங்கள் கேரளாவில் நிறைய பகுதிகள் பண்ணியிருக்கேன். அந்த புவனேஸ்வர், அதாவது ஒரிசா பார்டரில் கொஞ்சம் அரக்குவேலிக்கிட்ட. ஸோ அந்த சாங் ஆகட்டும், ஒன்றும் புரியல சாங்கும் அதே மாதிரி தான். அந்த எல்லோ ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும். ஏன்னா இட் ஷுட் பி க்ளூமி, அவனுக்கு லவ் வந்துருச்சுன்றப்போ எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சாங்கு. ஸோ இப்படி சாங்ஸுக்கான மெனக்கடல் தான் வந்து எனக்கு லொக்கேஷனுக்கு வந்து டைம் எடுத்துச்சு. அந்த வில்லேஜ் ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் க்ரீனாக இருக்கும், அப்புறம் ஒரு மிட்வே ஆஃப் த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆகிடும், கிளைமேக்ஸ் சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஹார்வெஸ்டிங்க்கு ரெடியாக நிற்கும். ஸோ இதுக்கு வெயிட் பண்ணது. ஸோ லொக்கேஷனுக்கான வெயிட்டிங் டைம் தான் எனக்கு அதிகமாச்சு. இல்லை, ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியமாக அமையணும். அதுதான் காட்ஸ் வில். என்னென்னா நான் ஒரு லைன் மட்டும்தான் சொன்னேன், என்னால் டீட்டெயில் பண்ண முடியல. ஏன்னா இது ட்ராவலில் தான் என்னால் அந்த ஸ்கிரிப்டை மூவ் பண்ண முடியும் என்னால். ஸோ அவர் எதுவுமே கேட்கல. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. எப்போ முடிக்கிறீங்கன்னு கூட என்கிட்ட கேட்டது கிடையாது. நல்லா வந்துட்டுருக்கான்னு மட்டும்தான் கேட்பார். இஸ் எ வெரி நைஸ் ஜென்டில்மேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் வியூவர்ஸ்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த கும்கி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலங்கள், அதாவது ஒரு லொக்கேஷனும் போய் பார்க்குறதுக்கு இன் மைல்ஸ் வி ஹவ் ட்ராவல்டு. ஒரு 10,000-12,000 கிலோமீட்டர்ஸ் ஆன் ரோடு, தூக்கம் இல்லாமல் அவ்வளோ கஷ்டங்கள், மழையிலும் பனியிலையும் ரூட்டு தெரியாமல் ரொம்ப டிவியேட் ஆகி இப்படிலாம் நிறைய அவ்வளோ கஷ்டங்கள் போட்டு இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ், இப்போ ஒரு ஜோக் ஃபால்ஸ் ஆகட்டும், ஒரு அரக்குவேலியோ, ஒரிசா பார்டர் ஆகட்டும், இதெல்லாம் போய் தேடி இந்த ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுன்ட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாக அந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் தயவுசெய்து டிவிடிஸில் பார்த்துறாங்க. ஏன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணவே முடியாது. அந்த ஸ்பெக்ட்ராவாக அந்த ஒயிட் ஆங்கிள்ஸை வந்து நீங்கள் பிக் ஸ்க்ரீன்ஸில் பார்க்குறப்ப தான் அந்த சவுண்ட்ஸோட அதுக்கான மியூசிக்கோடு பார்க்குறப்ப நீங்கள் அந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் ஆன் ஸ்க்ரீன்ஸ், டோன்ட் வாட்ச் இட் ஆன் டிவிடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ இன் பிஹைண்ட் வுட்ஸ்.